கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை, இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னு நான்லாம் சொல்லவே மாட்டேன். இப்போ அமெரிக்கன் லைஃப்பில் ஒரு தனிமை இல்லை பிரியா. உடல் ரீதியாக மன ரீதியாக உனக்கு எத்தனையோ வருத்தங்கள் தனிமைங்கிறத விட எல்லாரும் வந்து வராகியம்மா வந்தது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க என்ன சொல்றது, நான் என்னுடைய எல்லா இதையுமே அவர்கிட்ட தான் ஷேர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வராகியம்மா உன்னோட தினமும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் வைஸ் அவங்க இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆயிட்டாங்க அவங்க. ஸோ என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஹஸ்பண்ட் ரியலைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ அவரை விட்டுட்டு இங்கே வந்ததுனால இப்போ நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவர் இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்கிறாரா. ஸோ அவருக்குமே வந்து அம்மா வந்து பண்ண வச்சிட்ருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லணும் இதை. ஸோ ரொம்ப அவருமே வந்து சம்டைம்ஸ் அது ஃபீல் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர்கிட்ட நான் போய் கேட்பேன் எப்படி இருக்குது ஃபீலு அப்படின்னு. ஆமாம், தினமும் இவங்க உணர ஆரம்பித்தாங்க, பிரியா உணர ஆரம்பித்தாங்க. பிரியா உணர ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் இந்த பிள்ளைகள் உணர ஆரம்பிச்சது. தம் பிள்ளைகளும் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணும்போது அவருக்கும் ஒரு பிடிப்பு. ஆனால் ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ இவங்க கலிஃபோர்னியாவிலேருந்து இப்போ சென்னை கிளம்பி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் அவரையே அறியாமல் சாமி கும்பிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்க பூ கூட நாங்கள் இருக்க வரைக்குமே அது பூ பூக்கவே இல்லை. இப்போ எங்கேருந்து தான் பூ பூத்துட்ருக்குன்னு தெரில. அவர் டெய்லி பூ அவர் கையால் அம்மா வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி ஒரு செம்பருத்தி பூ தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விளக்கில் வந்து காமிச்சதும் செம்பருத்தி பூ தான் காமிச்சாங்க. சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அது செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட்டுமே வந்து அவர் வந்து நம்பவே இல்லை. அந்த விளக்கில் டிஃப்ரெண்ட்டாக காட்டினது வந்து நம்பவே இல்லை. ஸோ இப்போது கொஞ்ச நாளாக தான் அவரும் வந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குமே ஏதோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வராகி அம்மாவுக்கு வந்து ரொம்ப விசேஷம் செம்பருத்தி பூவும் தான். எவ்வளோக்கு செம்பருத்தி பூ போடுறோமோ அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா பூக்களுமே பிடிக்கும், ஆனால் செம்பருத்தி பூ விசேஷம். அதே மாதிரி இவங்களுக்கு விளக்கில் ஒளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் தேடிக்கு தரேன், அந்த விளக்கில் வந்து செம்பருத்தி பூ தான் கிடச்சிது. இப்போவும் பாருங்கள் அவங்க வீட்டில் அவங்க எப்போ நம்பலாமா வேண்டாமான்னு யோசித்தார். இப்போ அவங்க தனிமையில் இருக்கும்போது அவர் வீட்டு தோட்டத்திலேயே செம்பருத்தி பூத்து தினமும் வைக்கிறாரு. பாட்டில் இருக்குது. ஆமாப்பா, அதுலேயே எவ்வளோ அழகான பூ பூத்து இருக்குது. அப்போது பாருங்கள் வராகி அம்மா வந்து தனக்கு என்ன வேணுன்றதான காட்டுவாங்க. நான் சொல்லியிருக்கேன், முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் பிரியா. இல்லை என்ன அப்படின்னா, ஒரு நாள் வராகி அம்மா பேசலை, ஒரு நாள் விளக்கில் காட்டலைனாலும் எனக்கு ஃபோன் வந்துடும். அம்மா வராகி அம்மா இன்றைக்கி சத்தம் போடலை, வராகி அம்மா இன்றைக்கி பேசலை. அப்போ அவங்க சாப்பிட்டாங்கன்னா இல்லையா லக்ஷ்மி அம்மா, அங்கே கலிஃபோர்னியாவில் சாப்பிட்டாங்க இல்லையான்னு என்னை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவா. ஏன் லக்ஷ்மி அம்மா இன்றைக்கி சாப்பிடல, அப்புறம் என் பசங்க வரதுக்காக காத்துட்ருக்கேன் வராகி அம்மா, அவங்க வந்தாங்கன்னாலும் அவங்க கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க விஷயம். நான் ஃப்ரூட்ஸ் விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன ஃப்ரூட் அவங்க ஆசைப்பட்டு விளக்கில் காட்டினதோ அவங்க அதை தேடி போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு காட்டின அதிசயம் அதுவும் இருக்குது. நான் இருக்கவே மாட்டேன், ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினைப்பேன். பட் தேடி பார்க்கும்போது அது ஃப்ரிட்ஜில் இருக்காது. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து வைப்போம். அது சில டைம் பக்கத்தில் கிடைக்காது, கொஞ்சம் தூரமாக போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெர்ரி, பலாப்பழம், அதுக்கப்புறம் மேங்கோ, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றது வந்து அவங்க வேர்க்கடலை, இந்த சிக்கி கிடைக்கும் அங்கே. ஸோ அதுதான் வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வால்நட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் காட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கேபேஜு, அதுக்கப்புறம் பம்கின் ரொம்ப பிடிக்கும் வராகி அம்மாவுக்கு. எல்லோ பம்கின் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா அது அவங்க தலையில் கிரீடம் மாதிரி வச்சிட்ருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நான் அதை லக்ஷ்மி அம்மா கூட அனுப்பியிருந்தேன். நான் ஜஸ்ட் அது கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருந்தேன். இத்தனைக்கு அவங்களுக்குன்னு கூட வைக்கல, நான் நெய்வேத்தியமாக கூட வைக்கலை. அது கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்து பார்த்தா அது லைட்டாக வந்துட்டு இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அது பார்ப்போன்னு ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுக்கு அம்மா தலையில் வந்து அது பம்கின் வந்து கிரீடமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அம்மா வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். பிரியா கிட்டேருந்து காலையில் குட் மார்னிங் விஷஸ் வரா மாதிரி எனக்கு வந்து டெய்லி லக்ஷ்மிமா
இன்றைக்கி விளக்கில் அம்மா வந்து இப்படி தெரிஞ்சாங்க, அம்மா இந்த சத்தம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயம் வரும். இப்போ எங்களோட ஹெல்த் இஷ்யூஸே சில டிஸ்லொகேட் ஆகும்போது இவங்க கவலைப்பட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது அம்மா எப்படி இருக்காங்க, சார் எப்படி இருக்காங்க, எனக்கு அவங்கள பற்றி கவலையாக இருக்கே, 3 நாளாக ஃபோன் எடுக்கலைன்னு கேட்டால் அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா ஒரு வாட்டி விளக்கில் வந்து ஒரு முறை ஒரு உருவம் தெரிஞ்சு எனக்கு அமுச்சு வச்சாங்க, லக்ஷ்மிமா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. நான் பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்த்தா அது ஒரு டிடி பியர். என்ன எப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அது என்னன்றதை கேளுங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஹனி பாட்டில். யூஸ்வலாக அங்கே கிடைக்கும், ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். அந்த ஹனி பாட்டிலுடைய ஃபேஸு அப்போ தான் நோட் பண்ணேன், அவங்க ஹனி வந்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஹனி வச்சேன். ஆக்சுவலாக வீட்டில் இருந்தது, பட் அவங்க பக்கத்தில் எதுவுமே இல்லை, அது கபோர்டுக்குள்ளே தான் இருந்தது, அவங்க பக்கத்தில் கூட இல்லை. ஸோ பட் டெடி பேர் பொம்மையும் இருக்குது வீட்டில், பட்டு டெடி பேர் போட்ட அந்த ஹனி பாட்டிலும் இருந்தது. ஸோ அது என்ன மீனிங்காக அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறதும் எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் நான் அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஹனி வந்து நெய்வேத்தியமாக வச்சேன் நான். இதான் வராகி அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வராகி அம்மா வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம். மயான காளியா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கவலையே இல்லை. பாருங்கள், கடல் கடந்தும் கலிஃபோர்னியாவில் இந்த 3 பேரோடையும் எவ்வளோ அழகாக பயணிக்கிறாங்க. இப்போ அவங்க கணவர்கிட்ட தனியாக உட்காந்து பயணம் செய்துட்ருக்காங்க. எவ்வளோ அழகு பாருங்கள். தான் என்ன நினைக்கிறோமோ, தனக்கு என்ன வேணுமோ, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் கூட கேட்டு வாங்கிப்பாங்க. தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் ஆசையாக எடுத்துப்பாங்க. இவங்களோட இவங்களா ஒருத்தரோட ஒருத்தராக குடும்பத்தில் ஒருவராக கலந்து மகிழ்கின்ற ஒரு தன்மை. நான் நினைக்கிறேன் வராகி அம்மா வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் இல்லை, மன ரீதியாக சந்தோஷங்களில் உனக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு தனிமைக்கும் இப்போ உணர்றியா, ஒரு கேப்புக்கும் இப்போ ஒரு ப்ளசண்ட் விஷயங்கள்? இல்லை, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அங்கேயுமே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் யார் நம்மளை வந்து உண்மையாக நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. பட் மோஸ்ட்லி நான் யாராக இருந்தாலும் போய் ஹெல்ப் பண்ணிடுவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது வந்து சொல்லக்கூடாதும்பாங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான். அவங்க வந்து டச்சில் கூட இருக்க மாட்டாங்க இவனுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்துட்டு நீங்கள் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கடவுளுக்கு வந்து நம்மளை வந்து பிடிச்சி போயிடும். ஸோ அவங்க வந்து நம்மளோட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க. ஸோ எனக்கு வராகி அம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அல்டிமேட்டாக உன்னை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா யார்? உங்களை பொறுத்த வரைக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா இப்போது சொன்னீங்க அப்படின்னா வராகி அம்மா தான் எல்லாமே. என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இப்போ எங்களை வந்து பார்த்துட்ருக்கிறதா ஒரு ஃபீல். எனக்குமே சரி, குழந்தைங்கிட்டையும் குழந்தைங்களாக மாறிடுறாங்க. அந்த ஃபீல் இருக்குது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் லக்ஷ்மி அம்மா சொல்லியிருக்காங்க, வராகி அம்மா வந்தால் வராகி அம்மா மட்டும் வரமாட்டாங்க, கூட எல்லாருமே வந்துடுவாங்க, எல்லா தெய்வமும் கூட வரும் அப்படின்னு. ஸோ இதை தவிர வந்துட்டு லக்ஷ்மி அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வந்துட்டாங்க, தெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீலெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது, அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பேசும் தெய்வம் வராகி அப்படின்னு சொல்லி நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை வந்து நான் இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை அனுபவிக்கும் போது எனக்கு அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பேசுகிறது தான் எனக்கு புரியல, ஆனால் நான் பேசுகிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நான் பேசினேன்னா அது ரெஸ்பாண்ட் வருது அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? அதுவும் இந்த கலியுகத்தில் நம்ம பேசுகிறதுக்கும், இந்த காலத்தில் மனுஷங்களே நம்ம பேசினா வந்து சில டைம் கேட்க மாட்டாங்க. ஒரு தெய்வம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன் நான். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கடல் கடந்தும் அந்த அமெரிக்கா மண்ணிலே, கலிஃபோர்னியா மண்ணிலே பிள்ளைகளோட பிள்ளையாக, பிரியாவுக்கு ஒரு தாயாக, அவருடைய கணவருக்கு ஒரு நல்ல பெரிய வீட்டிற்கு ஒரு மூத்த பெரிய மனுஷியாக இருந்து கொண்டு வாழ வைத்து கொண்டு வழிகாட்டு கொண்டு வருவாங்க. எப்போதுமே அதான் சொல்கிறேன். இவங்களும் சரி, ஏன் ரொம்ப நெருக்கம் வரோம் அப்படின்னா, இது கொடுத்தாதான்
நான் வந்து தெய்வம் வழிபடுவேன்றவங்க மத்தியில் நான் இப்போ கூட சொல்கிறேன், பிரியா நீ ஏன் வாங்கிட்டு போகக்கூடாது, வராகியம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, பஞ்சலோகத்தில் நான் ஆர்டர் பண்ணது ரெடியாக என் கையில் இருக்குது, நான் வேணால் உனக்கு அதை தரேன் எடுத்துகிட்டு போன்னா, இல்லைம்மா அது கேட்ட இட வசதி அமைப்பு இல்லை. நான் சொன்னேன் நீ இதை எடுத்துகிட்டு போகிற நேரத்துலேயாவது அம்மா வந்து பெரிய வீடு கொடுப்பான்னா அது ஒரு பைண்டிங் பாண்டேஜ் ஆகும், அது ஒரு பேரம் மாதிரி ஆகிடும், அம்மாவே பார்த்துப்பாங்க. அதாவது அதுதான் உண்மையான பக்தி. நீ இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன், நீ எனக்கு இந்த உத்தியோகம் உயர்வு கொடுத்தா நான் செய்கிறேன், எனக்கு படிப்பு கொடுத்தா செய்கிறேன் அப்படின்றது கிடையாது. தெய்வம்னா தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலை தான். தெய்வம்ன்றது பிரத்யட்சம், அவங்க ஒரு பராசக்தி, பேரண்டம், பிரம்மாண்டம்ன்றதை உணர்ந்து புரிஞ்சுட்டு அந்த தெய்வம் இருந்தாலே போதும்னு நம்ம எப்போ புத்திசாலித்தனமாக நினைக்கிறோமோ அப்போவே நம்ம மனிதர்களிலும் புத்திசாலி, தெய்வம் நம்மளுக்கு கூடவே இருந்து வழித்துணையாகி நமக்குன்னு ஒரு கர்மா நகருகின்ற காலகட்டத்தில் நம்ம அழகாக வந்து வாழ வைப்பாங்க. அந்த கர்மாவும் கஷ்டமே இல்லாமல் கடக்க வைப்பாங்க. அதுதான் அம்மாவோடது. எனக்கு பிரியாக்கிட்ட ரொம்ப பிடிச்சது, பிரியாக்கிட்டையும் சரி பிள்ளைங்கக்கிட்டேயும் பிடிச்சது என்னென்னா, தெய்வத்துக்கிட்ட பேரம் கிடையாது, பாண்டேஜ் கிடையாது, முழுக்க சரணாகதி. அவங்க இருக்கான்ற நம்பிக்கை, அந்த பிரதிஷ்டை உங்களுக்கு இல்லைம்மா, ரொம்ப நம்பிக்கை. பாருங்கள், கலிஃபோர்னியா மண்ணில் கடல் கடந்து போய் கூட நம்மளுடைய பாரம்பரியம், மரபு, அந்த தெய்வீகம், அந்த குழந்தை பேசும்போதே கேட்டிங்களா, நான் வந்து எங்களுக்கு தெய்வம் அங்கே ரொம்ப கம்மி, கோயில் எங்கே கிடைச்சாலும் போயிடுவோம் அப்படின்னு. இங்கே தான் இந்திய மண்ணில், சென்னையில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தான் கோயிலுக்கு போகிறது நம்ம பசங்களை பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு. அங்கே பாருங்கள், எப்படா தெய்வம் கிடைக்கும், எப்படா கோயில் போவோன்றது. மண் கலந்தும் கலாச்சாரம் மாறாமல், பண்பாடு மாறாமல், அந்த பக்தி மாறாமல், அந்த பாசம் மாறாமல், அந்த பணிவு மாறாமல் இந்த பிள்ளைகள் வாழறது, அந்த வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த வராகி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கடல் கடந்து வந்து வராகி அம்மாவை பார்க்குறோம், வராகி அம்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகள் எவ்வளோ பக்தியாக இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட குழந்தைகிட்ட எப்படி தெய்வம் வந்து வேண்டியதை தருவாங்க. இப்போ எனக்கு கவலையே கிடையாது இந்த பசங்களை பற்றி, ஏன்னா இவங்க வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் எங்கிட்ட வந்தாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை வாக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு கவலையே கிடையாது இனிமேட்டு. ஏன்னா தெய்வம் வந்தாச்சு, அவங்க அழகாக ஒரு ஓடக்காரியாக அந்த அம்மா இந்த பிள்ளைகளை அவங்க வந்து லைஃப் லாங் பார்த்துப்பாங்க. எனக்கு சொல்லும் போதே எனக்கு உடம்பு சிலுக்கிறது. நான் இனி வந்து ஜாதகத்தில் இவங்களை வழிகாட்டணும் கிடையாது, ஏன்னா வராகியம் வந்துட்டாங்க. அவங்க தெய்வம் வந்து யாரை எங்கே எப்படி யார்கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், எப்படி பாதுகாப்பாக வழி நடத்தணும், இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு வராகியம்மா எப்படி அழகாக வழித்தனியாக இருக்கிறது பார்க்க போகிறீங்க. இன்னும் வருங்காலத்துலேயும் இவங்க வளர்ந்து நிற்கும்போது வராகியம்மா எப்படி இவங்க வளர்ச்சி கொடுக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதை கொடுக்கணுன்ற பிரார்த்தனையோடு, இவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனையோட அடுத்த முறை வரைச்சி அம்மா நாங்கள் வசதியோடு அமைப்போடு ஒரு பெரிய வீடு கிடச்சிடுது, நீங்கள் திருப்பி உங்கள் கையாலேயே எனக்கு விக்கிரகம் கொடுங்கன்னு கேட்கட்டும். இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்குறேன்னே சொன்னது கிடையாது. நான் இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், பஞ்சலோகத்தில் எனக்காக வாங்கினது இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கான அமைப்பு வரட்டும், ஏன்னா அங்கே வந்தால் அம்மா வசதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பூமி தாய், வளமை தருகின்ற தாய், இவங்களுக்கு வளமை தரட்டும். அடுத்த முறை வரைச்சி கலிஃபோர்னியா வரைச்சி ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு இங்கேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்போடு வரணும். எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, வராகியம்மாவே சரணம். இவங்களை என்றைக்கும் நீடூழி நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான ஒரு அத்தனை அம்சங்களும் வராகியமோடு இணைந்த சப்தகன்னிகளும், சப்தகன்னிகளுக்கு மூலாதாரமாக இருக்கின்ற ஆதிசக்தி மகமாய் அன்னை அருள் புரியட்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த வராகி நவராத்திரியிலே, ஆடி நவராத்திரியிலே உங்கள் அனைவரோடும் ஒரு சப்த மாதர்களோடு, சப்தகன்னிகளோடு இருக்கின்ற சந்தோஷத்தோடு, பெருமை மகிழ்ச்சியோடு வராகியம்மோட உண்மை தத்துவத்தை உணர வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் இன்றைக்கி வராகியம்மா நவராத்திரி முதல் நாள் சந்தர்ப்பம் கொடுத்தது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். அந்த வகையில் என்னோட மகிழ்ச்சி கலந்த பிரார்த்தனைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகளுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு, வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனுள்ள வாழ்வதற்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சிவசக்தி எங்களுடன் தொடர்ந்து வராகியம்மா பயணிக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.